வியாச பௌர்ணமி. வியாசத்தில் வேற யாரும் இல்லை, விஷ்ணுவே தான் வியாசம். எல்லாத்திலையுமே அகம் புறம்னு ரெண்டு இருக்கு. ஒரு விஷயத்தோடைய அகம் தெரியாத வரைக்கும் புறத்தை வச்சுட்டு நம்ம பண்ற காரியங்கள்லாம் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் தான். பிரச்சாரத்துல புறத்தை தான் வச்சுக்கணும், அகத்தில் இருக்க விஷயத்தை வெளியே சொல்ல முடியும். ஆனால் நீ அகத்திலே இந்த தத்துவத்தை உணர்ந்து செய்கிற பிரச்சாரம் தான் ஜனங்களை போய் உள்ள டச் பண்ணும்போது உன்னுடைய வார்த்தையிலையோ உன்னுடைய ஷோவிலையோ நாடகத்திலையோ எதுவும் இல்லை. அதனாலதான் இந்த மூன்று தத்துவங்களும் சரியா புரிஞ்சிக்காதனால்தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் விவகாரம்னா அப்பேற்பட்ட விவகாரம், வெளி விவகாரம் இருக்குது, ஆன்மீக விவகாரத்தையும் சொல்றோம். இறைவனுடைய தத்துவம் என்ன, குரு தத்துவம் என்ன, நாம தத்துவம் தெரியாதனால்தான் இறைவனே எடுத்தீங்கன்னா இவன் தான் வர்த்தி, அவன் தான் சாட்சி. அதே நாமத்துக்கு இந்த நாமம் வர்த்தி, அந்த நாமம் சாட்சி. அதெல்லாம் ஏன் வருது? தெரியாதனால தானே வருது. அதே போல குருவும் நம்ம யாரையாவது ஒருத்தர் அங்கிட்டோம்னு சொன்னோம்னா அவரை வச்சுக்கணும், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா தப்புன்னு என்ன இருக்கு? இந்த தப்பும் தெரியாதனாலே எல்லாம் செட்டா பிரிஞ்சு போயிட்டு, சமுதாயம் பிரிஞ்சு. அதே போல ஒரு குருன்னு கொஞ்சம் பேர் இருந்தாலும் உடனே அது ஒரு குரூப் தனியா ஃபார்ம் ஆயிடும். ஏன் அடுத்த அவரை குருவா பார்க்க முடியாதா? அப்ப என்ன அர்த்தம்? குரு தத்துவம் தெரியலே. அதனாலதான் நாலா வட்டத்துல சில வார்த்தைகள்லாம் புது வார்த்தைகள். குருன்னு சொன்னா ஒண்ணுதான். அப்புறம் எங்கேருந்து சத்குரு வந்தது? குருன்னு சொன்னாலே எது சத்விஷயத்தை, சத்விஷயம்னா பகவானுடைய விஷயம், அதை அடுத்தவாளுக்கு கொடுக்கிறவன் தான் குருவாக இருக்கிறது. பின்னாடி நிறைய எல்லாத்துக்கும் குரு வர ஆரம்பிச்ச உடனே அவவா பேரெல்லாம் வேற போட்டாலியா, குருஜி கிருஜி பேர்லாம் போட்டு அதுக்கு விவகாரத்துக்கு முன்னாடியே என்ன வந்துட்டு சத்குருன்ற வார்த்தை. அதே போல நாமத்திலையும் நாமம்னு சொன்னா பகவான் நாமம் தான் இருந்தாலும் அப்புறம் சத்நாம்ன்ற ஒரு வார்த்தையை பின்னாடி கபீர்தாச போட்ட சத்குரு மாதிரி சத்நாம்ன்ற ஒரு வார்த்தையை போட்ட. ஏன்னா பிரிச்சு காண்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இல்லைன்னு என்னன்னா எது கிடைக்க முடியாதோ அது கிடைச்சு கூட ஒத்துக்கு ஒரு லடாய் பண்ணிட்டு இருக்கும் போது சாதுக்களுக்கு என்னன்னு தெரியறது. அப்படிதான் குரு சமுதாயத்திலே வேண்டாம்னு ஒரு தீர்மானம் இருந்தார். அது வேற காலத்துக்காக, ஆனா இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்ணான். இன்னைக்கு பின்னாடி எவ்வளவு பேர் வந்துட்டா, கோவிந்த சிங்க்கு அப்புறம் சீக்கிரம் இருந்த எவ்வளவு பேர் வந்துட்டா, யாரையும் குருன்னு சொல்லலாம், யாரையும் சொல்லலாம். அந்த கிரந்த சாஹேப் அப்படின்னு குரு கிரந்த சாஹேப் அன்னைக்கு வச்சது இன்னைய வரைக்கும். அப்படின்னா அவருடைய மகத்துவம், அந்த சாதுடைய மகத்துவம் எப்படி இருக்கு, அவருடைய தபஸ் எப்படி இருக்கு, அவருடைய தியாகம் எப்படி இருக்கு. அதுவாக அவர்களுக்கு ஒரு சம்பிரதாயம் ஒன்று இருந்தது, கோவில் ஒன்று இருந்தது. ஆனா இப்ப நம்ம நாட்டுல ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சு இல்லையா? இத்தனை வருஷம் 100 வருஷம் ஆக போகுது. இந்த 100 வருஷ காலம் நம்ம ராஷ்டிரத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு சங்கம் ஒன்று அமைச்சார். அது குரு கிடையாது, குரு கிடையாது, ராஷ்டிரிய சைவ சேவக் சங்கம். ஒரு கொடி தான் எல்லாரும் காட்டாலே அவ்வளோ பேர் ஆட்சிய சம்சேகத்தை ஏராளமான ஷாக்கா கருத்து ஏராளமான நபர்கள் இருக்காங்க. அவ்வளவு பேர் மேல இருப்பாரு கீழே இருப்பாருக்கு இன்னைக்கு கொடிய வணக்கம் பண்ணி குருதட்சிணை கொடுக்கும். ஒரு காலத்துல அன்னைக்கு வரத வச்சிருந்தா வருஷம் முழுக்க ராஷ்டிரிய சேவை சேவை அந்த வழியில் வந்ததுதான். அந்த வழியில் இங்கே குரு என்னன்னா நமோஸ்து நாம ரூபாய நமோஸ்து நமோஸ்து இது நம்ம எடுத்துக்கொள்ளும்.
நம்ம சாமர்த்தியம் ஒண்ணு இல்லை. இதெல்லாம் இப்படிதான் இருக்குன்னு நான் காண்பிக்கிறபடி வாஸ்தவத்தை அவைய இருக்கும்போதே பாவன ஸ்லோகம் சொல்றது. ஒரு குரு கூட தேவையில்லை. சரி பகவான் நாம அப்ப புரிஞ்சுக்கணும். இப்ப நாம எப்படி புரிஞ்சுக்கணும், இங்க இருக்கவாலாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் குருங்கிறது நாமம் மட்டும் இல்லை அப்படின்னு ஹரிதேவ குரு குருதேவ ஹரிதேவன். சாதாரண பௌதிகத்தில் யாரால் எந்தெந்த குரு எதை கொடுத்திருந்தாலும் பகவானே தான் அவர்களாக வந்து அவதாரம் பண்ணி அவர்களாக தான் ஆவிர்வாவமாகி நமக்கு இதை கொடுத்திருக்கிறான்னு நினைக்கிறவன் தான் சிஷ்யன். பாக்கியெல்லாம் ரசிகார். பாக்கியெல்லாம் ரசிகார். அது பௌதிகத்தை நின்றுள்ளது. அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லும் பொழுது ராமநாதன் உங்களுக்கு என்ன கட்டாயம் ஏற்பட்டதுன்னு சொன்னால், போதைங்களாலேயோ ஆதிசங்கரையோ இன்னொருத்தரையே பிரச்சாரம் பண்ணாமே நமக்கு மட்டும்தான் பிரச்சாரம். ஏன்னா அந்த இடம் போகும்போது சம்பிரதாயங்கள் பிரிஞ்சுறதுனால எங்களுக்கு பயம் இருக்கும். அதனால எல்லாருக்கும் உரியதான நாமத்தை நாம எந்த சார்பும் இல்லாமே எப்படி ரயம் சாஸ்திரம் எப்படி வந்து அந்த துவஜத்தை வச்சுட்டு இருக்காலோ அதை போல நாமத்தையே குருவா வச்சுது, நாமத்தையே பகவான் வச்சுது, நாமத்தையே சன்னிதியா வச்சுது. ஏதோ காலம் போயிருக்கு. காலம் போகணும்னு அறியிருந்தார். இனி வரைக்கும் போயிருக்கு. அதில் அசாத்தியமான பிடிவாதம் தேவைப்பட்டது, முரட்டு குணம் தேவைப்பட்டது. பல பேருடைய விவகாரங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியது. இனி வரக்கூடிய குழந்தைகளை எடுக்கிறேன்னு சொல்றா இல்லையா, நான் இவர்களால் முடிவான சந்தேகம் ஒரு நாள் தான் காப்பாற்ற. காரணம் என்னன்னா, காலம் இயற்கை 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 நாங்களே பண்ணிட்டு வந்த பல காரியங்கள் இன்னைக்கு செய்ய முடியாம அழிஞ்சு வர ஜனங்களுடைய நம்ம வாழ்க்கையே இங்க இருப்பாங்க. நம்ம தான் இன்னைக்கு முக்கியமா செய்யணும்னு 2 பேரை விட்டா அவன் செல்போனை வச்சுட்டு அந்த சளியில வைக்கிறான். ஜனங்களுக்கு என்ன தோணும்? அதனாலதான் அகம் புறம் ரெண்டு தெரிஞ்சுக்கணும். புறத்தை மட்டுமே பார்த்துட்டதுனால வர கோளாறுகள் அகத்தை எப்படி பிரச்சாரம் பண்றது? இந்த அக விஷயங்களை எடுக்கிறதுக்காகத்தான் அந்த தலானியா புத்தகங்களை போட்டுக்கு மட்டும் இவர்களுக்கெல்லாம் இன்னொன்று காண்பிக்கணும். புஸ்தகம் போட்டா போனால் அது எப்படி அதை கொண்டு பிரச்சாரம் பண்ணணும்? எங்களுக்கு வரும் நாமும் போதும் சொல்லுங்க. நாமும் போதும்னு நீ சொல்றதுக்கு எவ்வளவு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா? அப்படி சொன்னாதான் உன் வார்த்தைக்கு மதிப்பு வெளிய நீயும் அசட்டு காரியம் பண்ணிட்டு நீ நாமமே போதும்னு சொன்னால் அது உன்னுடைய சௌகரியத்துக்காக நீ சொல்றதாதான் ஜனங்க நினைப்பாளே உன் வார்த்தையை மதிக்க மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டம் வந்துட்டு நியமங்கள் முக்கியம் இல்லை, ஆனா தத்துவம் முக்கியம். நியமங்களின் ஒரு கற்பனை கொடுத்தோம்னா கற்பனை கொடுத்து கற்பனை தானே கொடுத்தோம், நான் கொடுத்ததே இன்னைக்கு அது யாரும் பண்ணிட முடியும். அந்த கற்பனத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் அது எதுக்கு நீ காண்பிக்கிறே, எந்த பாவத்துல காண்பிக்கிறே அப்படிங்கிறது வர வரைக்கும் அது கற்பூரம் கற்பாமா சங்கிலி சங்கிலியாக கோவிலாத்தான் இருக்கும். உன் உள்ளத்துல கோவில் வராது, உன் உள்ளத்துல மூர்த்தி வராது, உன் வாயில வர நாமும் உன் ஹிருதயத்துக்கு போகணும். நாமும் மட்டும் அப்படி இல்லை, எப்படி இருந்தாலும் வந்துடுறது. அது என்ன காரணம்னா பூர்வ ஜென்மமா ஜென்மமா நீ பண்ண அத்தனை புண்ணிய காரியத்தோடைய பலனால உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அதை உள்ள கொண்டு போகணுமே. நீ உள்ள கொண்டு போனாதானே 100 பேருக்கு 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு 1,000 பேருக்கு போக முடியும். அதனால்தான் சைலண்டா லேகத்தை வச்சு இந்த காரியம் நடக்கிறது. சம்பந்தமா கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ கொஞ்ச காலத்துக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் ராமநாதம் அப்படின்னா ஏராளமா இதெல்லாம் அக விஷயம், ஆச்சரியமான விஷயங்கள் நடந்திருக்கு. நான் இன்னைக்கு சொல்றது எனக்கு அவகாசம் இல்லை, என்ன அதெல்லாம் பெரிய விஷயங்களா இருக்கும். அதனால அதை எடுத்துக்கல நான் இப்போ. ஆனால் அவசியம் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, தயார் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொன்றா எப்படி இந்த சத்தங்கள் நடக்கும் பொழுது ஏதோ ஒரு பந்ததி உருவாக்கி பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் போட்டா
அழகா எல்லாரும் பண்றான்னு சொன்னால் அவருக்கு அது புரிஞ்சிருக்கு. சொல்ல தெரியல சில பேருக்கு புரிஞ்சிருக்கு. அசக்தனானே நினைக்கிறாங்க எல்லாரும். 4 பேருக்கு ஒரே ஒரு அம்மா அழகா அலங்காரம் பண்ணி அழகா நமஸ்காரம் பண்ணி அழகா கற்பூரை ஏற்றி நிவேதனம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அங்க உள்ள பொண்ணுக்கு அதுதான் இந்த பிரச்சாரத்துடைய வலு. இது இன்னும் வலுப்படுத்தணும். அப்படிப்பட்டவாளை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு அந்த கிரந்தங்களை கொடுத்து அவர்களுக்கு நேரோட்டமா தெரிஞ்சிருக்கலாம், இல்ல ஜன்மாந்தத்தால் வந்திருக்கலாம், இல்ல குருக்கிருமையினால வந்திருக்கலாம், இல்ல சாதுக்களுடைய மகிமையினால வந்திருக்கலாம். ஆனா அது இன்னதுன்னு சொன்னால் அப்புறம் எப்படி ஆகும்னு சொன்னா யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் தரட்டும். அடுத்தவாளுக்கு கொடுக்கிற மனசு இல்லாத வரைக்கும் நாமும் எப்படி இருப்போம்னா என் கஷ்டத்துக்கு தற்காலிகமா இன்னைக்கு நான் உனக்கு கஷ்டத்துல இருக்கேன், இன்னைக்கு யாரோ சொன்னா நான் நாமம் சொல்ல வந்தேன், இன்னைக்கு லெவலோடு நின்று. ஆனா நீ நாமம் சொன்னால் நீ விஷயங்களை புரிஞ்சுனா 1000 பேருடைய கஷ்டத்துக்கு வந்தால் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, நீ கஷ்டத்தையே இருந்திருப்ப. நான் இந்த இடம் சொன்னாலும் ஓடி போய்யா, ஒருத்தர் கூட வரேன். ஆனா தத்துவம் தெரியணும் இல்லையா? அந்த தத்துவம் தெரியறதுக்காகத்தான் 3 பிரிச்சு ராமநாம வண்டி அப்படி வச்சிருக்கு. அன்னதான காலையில் அதே போல புஸ்தகம் ஆச்சரியமா நம்ம இன்னைக்கு இடத்துல சப்ஜி தள்ளி போயிடும் மெனக்கிட்டு நிறுத்தின இந்த இடத்த. ஏன்னா அதை நான் ஊருக்கு போயிட்டு க்ஷேமா திருப்பி வந்து அடுத்த வாரம் இங்கே வரும்போது என்ன மாதிரி நடந்திருக்கு, என்ன நீங்க எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த காலத்துல இருந்த ஒன்றுக்கு நான் திருப்பி உருவாக்க பார்க்கிறேன். அந்த காலத்துல நான் புஸ்தகங்கள் எல்லாம் போட்டால் 100 பேருக்கு போயிடும். 100 பேர் மெனக்கிட்டு கொண்டு முடிச்சு புஸ்தகம் அந்த நிமிஷம் அடுத்த வெளியூர் போறதா வெளியூர் போயிடும். அந்த 100 பேர்னாலே நல்ல பிரச்சாரங்களும் அந்த கிரந்தத்திலையும் அதுல வந்து ரொம்ப வலியவர்களா இருப்பா. படிக்கிறத மட்டும் மாசம் 10 ரூபாய் செலவு பண்ண முடியாது. இன்னும் சில பேர் எழுத்தாளர்களா இருப்பா. பரிசிரமப்பட்டு அவருடைய நேரம் காலத்தெல்லாம் கொடுத்து இந்த கிரந்தம் வர்றதுக்காக தப்பமாக கூட. 3வது தனிகர்கள் எனக்கு உதவி பண்றான். அவருடைய உதவி நான் வெளியில வர புஸ்தகம் தயாரிப்பு எழுதி வச்சுருந்தான். அதையே சொல்ற ஒரு ஸ்டேஜ் தங்கிட்டே பணம் இல்லை, இதை வெளியில கொண்டு வரணும்னு துளசி ஆமாம் நினைக்கும் போது அவருக்கு ஒரு 25,000 பணம் இருந்து அதை கொடுத்து ஒரே ஒரு காப்பி கம்ப்யூட்டர் காப்பி போட்டு கையில் எடுத்து வச்சா அதை எனக்கு பாக்கிட்டு அது வெளியில. அது போல எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய காரணம் எல்லாம் இன்னைக்கு இருக்க காலத்துல ஆன்மீகத்திலே தண்டோரா போட்டு எல்லாம் நான் பிரசித்தியானவர்கள் செய்யத்தான் காரியம் வரும், பாக்கி பேர் தான் இல்லை என்ற மாதிரி எண்ணம். எப்படி இன்னைக்கு இருக்க உலகத்திலே லஞ்சம் கொடுக்காம எந்த காரியம் ஆகாதுன்னு மைண்டு கரெக்ட் ஆயிடுதோ அதே மாதிரி ஆன்மீகம் கரெக்ட் ஆயிடுது. இந்த கரெக்ஷன் மாற்றம், அதை மாற்றம் ஒண்ணும் வேண்டாம். யார் சொன்னாலும் ராமநாமம் அந்த தைரியத்தை கொடுக்கணும். யார் நீ புஷ்பம் போட்டு நீ ஒரு சன்னதிலே நீ ஒன்று பண்ணி இன்னொருத்தருடைய கஷ்டத்துக்காக நீ ஒரு பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனைக்கு தைரியம் உண்டு அப்படின்னு காண்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னா குடும்பமா கூரையாடிட்டு போயிட்டு எப்படி காப்பாற்ற போறோம்? இங்க இருக்க பிரசித்தியான ரூபா வாங்கிட்டு பெரிய பெரிய உபன்யாசம் பண்ணிட்டு காப்பாற்ற போறா? ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அவர்கள் தங்கதான் காப்பாற்றிக்க முடியும். அதை கேட்டுட்டு கொஞ்சம் பேருக்கு மனசு ஒப்ப நல்ல காரியங்களில் ஈடுபடுவாங்கன்னு வேற விஷயம். பொது ஜனங்கள் அவ்வளோ பேருக்கும் குடிக்கக்கூடியதான தர்மம் அதை ஒத்தராக கொடுக்க முடியாது, பல பேரால தான் கொடுக்க முடியும். அந்த குடுக்கத்துக்கு உள்ள தைரியம் யார் கொடுப்பா? எனக்கு யாருக்கு தைரியம் கொடுத்தா போதும். அதே போல நீங்கள் பூர்ணமா செய்யும். யாருக்கு என்ன வயசாச்சுன்னு பார்க்க கூடாது.
இருக்கிற காலத்துக்குள்ள எவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிற வரைக்கும் தான் இந்த தர்மம் பிரச்சாரம். இது தனி இண்டிவிஜுவலையோ இல்லை ஒரு ஸ்தாபனத்தையோ இல்லை. அந்த ஸ்தாபனம் அத்தியாவசியம். எல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை முறைப்படுத்துறதுக்கு ஸ்தாபனம் ஒன்று வரும் இல்லையா? அதுதான் ராஷ்டிரிய சேவை. அப்படித்தான் இன்னைக்கு குரு தந்தசாரியோட மெத்தட்னால எங்க பார்த்தாலும் குருத்வாரா பாடி முதல் குருத்வாரா. அதை போல ஒரு காலம் நாமத்துக்காகவே ஒரு வரும் வந்து இருக்கு. நிறைய காரியம் நடந்துருக்கேன். அதனால கெடுக்க அடுத்த முறை எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு சுதீனம் இல்லை. இதை நான் இங்கே வச்சு இன்னைக்கு பண்ணலை. காரணம் என்னன்னா இந்த புஸ்தகம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து 6 மணிக்கு வந்து அப்பவே கொஞ்சம் சமர்ப்பணம் பண்ணி அதுக்கு உரியவர் எழுதிய வச்சுட்டார். வர சொல்லி சனிக்கிழமை இன்னைக்கு காலையில் அவருக்கு முதல்ல ஆபரண வாக்கு மானியமா வந்து வாங்கி போயிட்டான். இப்போ நம்ம நாராயண கணேஷன் இருந்தார். அவர்கிட்டேருந்து அவாகிட்டேருந்தே ஒரு காப்பி அவரும் வாங்கிட்டு இருக்கார். பாக்கி கொஞ்சம் பேர் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணணும். அது ஒரு பெரிய அதிசயம். இது வைஷ்ணவ தர்மம். அதே போல சைவ கிரந்தத்தையும் ஒரு கிரந்தம் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். எதுவுமே ஜனங்களுக்கு ஆசை, எதுவுமே ஆசை. எப்படி காலம் போகும் சரி நிஜமா சொல்ல. ஒரு நிமிடம் உட்கார்ந்து தேய்ச்சி உட்கார்ந்தா என்ன போகும், என்ன போகும். படிக்கிற ஹேபிட்டே இல்லாம போயிட்டு எப்படி கொண்டு வருதுன்னு தெரியல. நிஜமா துக்கமா இருக்கு. ஒரு நாளைக்கு நினைக்கிறேன் பேசாம இருக்கு புத்தகத்தை வாசலை வச்சு கூப்பிட்டு போயிடலாம். என்ன பண்ண அப்படின்னு தப்பு காரியம். அப்படி எப்பேருக்கு வசதியான காரியம் படிக்கலாம் தெரியுது. என்ன சொல்றாங்க, ரொம்ப நல்லதா எனக்கு நேரம் இல்லை. உனக்கு எதுக்காக நேரம் இருக்கும்? எதுக்குதான் நேரம் இருக்கும்? எதுக்குதான் நேரம்? இந்த வைஷ்ணவ தேசங்களை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டது பெருசு. சீரகத்திலேருந்து எனக்கு கொஞ்சம் பேர் பிராமணர் இல்லை. இதெல்லாம் கவனிக்கிறேன். பிராமணர் இல்லை, ஆனால் வைஷ்ணவர். அவர்கள் டெலிஃபோன் பண்ணி, சாமி நீங்க புஸ்தகம் போட்டு கொடுக்குறீங்க. இல்லைப்பா நாங்கெல்லாம் போடக்கூடாது பாரு. இல்லை அந்த பாஷையில எங்களுக்கு புரியல, எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, எப்படியாவது தெரியுமே. அவர்களுடைய அந்த நிஜமான ஆசை தான் இருக்கிறதா? பகவான் யாருக்காகவோ எதையோ. அப்ப நான் ஒரே ஒரு பிரார்த்தனை பண்ணேன். கொஞ்சம் வைஷ்ணவ வரமாட்டாளா, இந்த எழுத்து நடத்துறதுக்கு வைஷ்ணவ வரமாட்டாளா அப்படின்னு எண்ணம் தோணிட்டு முதல்ல ஒரு வைஷ்ணவ புஸ்தகத்து மூலமாவே வந்தேன். பாகவத ரகசியங்கிற புஸ்தகம் நான் போட்டப்பெல்லாம் இப்போ அது அந்த ஸ்கீம் போட்டப்ப யாராவது வருவாங்கன்னு தெரியல. முன்னெல்லாம் அந்த ஸ்கீம் போட்டோம்னு ஆள் வந்து இப்போ அந்த ஸ்கீம் போட்டு 4 நாள் ஆச்சு. ஒரு ஆள் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுறது? அப்போல்லாம் பாகவத ரகசியம் 15 லட்சம் எழுதினாலாம். கொஞ்சம் பேர் வந்து நம்ம எழுத முடியாது, ஆனால் இந்த புத்தகம் வேண்டவே வரணும். அப்போதான் மெதுவாக மாற்றி ஓட்டி நாமம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்க. உங்கள் ஊரில் 1000 பேருக்கு நாமம் போகும். நான் இந்த புத்தகம் தரேன். அதை ஒருத்தர் வாங்கினார். ஒரு வைஷ்ணவர் 65 பேர் கொடுத்துருக்காங்க அந்த புத்தகம். அதன் மூலமாக எனக்கு 65 கோடி நாமம். அதெல்லாம் நான் சாமி அதெல்லாம் முதல்ல வந்தவை. அடுத்து வந்தவர் மகான்பாவன் வைத்தார். எல்லாரும் ஏதோ ஒரு புத்தகத்தை போட்டு வழியோட போயிருக்காரு. இங்கேதான் இருக்காரு, பொண்ணெல்லாம் இங்கேதான் இருக்காரு. என்னமோ தோணிச்சு, இந்த புஸ்தகத்துக்காவது நம்ம இங்கே வருவோமே. ஒரு நாள் வந்தார். எனக்கு அவர் பார்க்கணும்னு ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம்னா வைஷ்ணவ கிரந்தம்னா எழுதி கொடுத்துருப்பா நினைச்சா. இல்லை புரந்தரதாசர் கீர்த்தனைகள் அடி போ
அப்புறம் என்னாச்சு, பிரபந்தம் அதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சிருந்தேன். அது வெறுமையே போறதுக்கு இஷ்டம் இல்லை. அந்த பிரபந்தத்தை புலவர் ராம்தாஸ் பார்த்து கொடுத்தாரு எனக்கு. பசுமா யாரும் பார்க்கலையே நினைச்சிருந்தேன். இவர் வந்தோடனே அவர்கிட்ட அந்த பணியை கொடுத்து என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்துக்கும் அர்த்தம் போகணும், ஆனால் பெரிய அர்த்தம் வேண்டாம், ஒரே ஒரு லைன், ஒரு மேலே வந்து ஒரு சின்ன லைன் ஹெட்டிங் மாதிரி இருக்கணும், ஆனால் அந்த பாட்டுடைய அர்த்தம் பண்ணி கொடுத்தாரு மனுஷன். அப்படிதான் இப்போ நான் திவ்ய பிரபந்த புஸ்தகங்கள் எல்லாத்தையும் அந்த ஒன்லைன் பண்ணி நிற்கிறாரு. அப்புறம் இந்த ஒன்லைன் ஆகிட்டாரு. அதனால நான் எதுக்குதான் ஒன்லைன் பண்ணிடுவார் அவரு. திருமொழி பல்வேறு திருமொழிக்கு ஒன்லைன் பண்ணி கொடுத்து நான் போட்டுருக்கேன் கையில். அவர் இந்த இடத்துல வந்திருக்காருன்னா குருநாதன் யாசாய விஷ்ணுரூபாய கிரந்தரூபாய நாமரூபாய. அது என்ன வேணும், அது என்ன வேணும், அவர் வந்திருக்காரு. இந்த புத்தகம் அவருக்கு தெரியாத பண்ணிட்டேன். இதை பண்ணினவர் யாருன்னு சொன்னா அவரும் தெருவோடு போனவர். போஸ்டல் காலேஜில் இருந்துருக்கார், ஒரு நாள் இங்கே வந்ததில்லை. ஒரு புஸ்தகம் தயார் பண்ணிட்டான். அந்த புஸ்தகம் தயார் பண்ணினதை யாராவது பிரிண்டர் கிட்ட கொடுக்கணும். எங்க பிரிண்டர் கிட்ட போனாலும் என்னென்னமோ சொல்றாங்க. என்ன பிரிண்டர் நினைச்சுதான் உள்ள வந்தா 108 திவ்ய தேசத்தை பற்றிய புத்தகம் பார்த்தேன். குருவ பண்ணிடலாம் போயிட்டேன். ஒரு 4 எழுத்து அவர் ஏதோ மாதிரி பண்ணியிருந்தாரு. பெரிய சைஸ் தான். 108 திவ்ய தேசத்துடைய படத்தையும் நம்ம குழந்தை போகிறோமே, அந்த குழந்தை சேர்க்க குழந்தைய வச்சுட்டு யாரும் பண்ணாத படங்கள் மூர்த்தி இருக்கும், மூலமூர்த்தி இருக்கும், உற்சவர் இருப்பார், கோபுரமும் இருக்கும், அது பின்பக்கம் பேக் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தயார் பண்ணி இந்த 108 போட்டு அப்புறம் அவரே கூட்டெல்லாம் பார்த்து 2ஆம் ஆண்டு பண்ணி இந்த 108 திவ்ய தேசம் வந்தது. அவர்கிட்டயே இதுக்கு நடுவில் மாமா இப்போ ரொம்ப கோவம் இப்போதான் இந்த பக்கம் வந்தது. ஏன்னா அவர் நிறைய புத்தகம் எழுதி யாராக்கிட்டே கொடுப்பார். அதுவும் இதுவும் ஒன்றும் நினச்சிக்கிறார். இல்லை, இது வேற. அவருக்கு தான் பேர் பேசணும்னு நினச்சி யாருக்கும் வேணால் போட்டு கொடுக்கணும். அது வேற சொன்னாங்க. இங்கே வரணும்னு சொன்னாரு. நிறைய புத்தகம் எழுதி கங்காரதா எழுதி கொடுக்கும்போது பூராவுக்கும் அதில் இருக்க பாடலுக்கு அர்த்தத்தை எழுதினார். அது அப்படியே போட்டு அப்புறம் இப்போ நம்ம உங்க அகண்டத்தில் புத்தம் பார்க்கணும். அது அவர் பண்ணினதுதான். ஆழ்வார் தசாவதாரம் அவர் பண்ணினார். அதுலேயும் எல்லா அர்த்தத்தோட போட்டுட்டா அதோடு நிறுத்திக்காம தனித்தனியாக நடுநாட்டு திருப்பிகள் வரிசையாக ஒவ்வொன்றா எழுதி எனக்கு அமிச்சுட்டே இருந்தார். நிறுத்திட்டேன். சொன்னேன், இப்படி போடக்கூடாது, இதை முழுக்க பண்ணணும் அப்படின்னு. அதனால இது போடாம நிறுத்திட்டுக்கா இங்கே ராகம் மன்னிப்பு கேட்குது. ஏன்னா இங்கே வந்து பிரசித்தியானவாள் மட்டும் இல்லை, கண்டென்ட்டுக்கு முக்கியம் கொடுத்து நாங்கள் வெளியில் இருக்கிறோம். யார் பேரை வச்சா புத்தகம் வைக்கும்னு பார்க்குறவா, யார் பண்ணா ஹிருதய சுத்தமாக இருக்கும். அப்புறம் வாசு மாமா கிட்ட 4 வருஷம் முன்னாடி கொடுத்தேன். அது இப்பதான் பூர்த்தி. இது திவ்ய கலந்தம் மூலம் மாமா வந்து நல்லா நேற்று வந்து வாங்கிப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் பேர் கொடுக்குறேன், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு. ராம 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 ராம